வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். இன்னைக்கு நம்ம ஆப்பம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 உலக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 உலக்கு பச்சரிசி போட போகிறோம். நூற்றம்பது உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயமும் அதில் போட போகிறோம். இப்போ நம்ம பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஊற வச்சுட்டோம். இதை நம்ம மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்து புளிக்க வைக்கணும். நைட்டு 24 ஹவர்ஸ் புளித்ததுக்கப்புறமா நம்ம அதை ஆப்பமாக ஊற்றலாம். இப்போ இது 4 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை அரிசி, இந்த பருப்பு, இந்த வெந்தயத்தோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ஆப்பத்துக்கு பாருங்க. மாவை நம்ம எப்படி பொங்கிட்டு பாருங்க. நல்லா கலக்கிக்கிறோம். கலக்கிட்டு இந்த 2வது தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தண்ணி ஆகிடக்கூடாது. ஊற்றி கலக்கி நம்ம இப்போ ஆப்பத்துக்கு சுட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கலர் தோசை கொத்தமல்லி அரைச்சி நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே கேரட்டை தனியாக அரைக்கும் போதும் சரி, தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆப்பம் நல்லா வரும். இது கிடைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி, தேங்காய் பால் சேர்க்குறதும் தண்ணியும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சேர்த்துடணும். சேர்த்து தனியாக சுட்டிங்கன்னா கலர் ஆப்பம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொத்தமல்லி ஆப்பம் பச்சை கலர் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் கலரு அது மாவில் சேர்க்கவும் அது கலர் மாறி இருக்குது. இது ஒரு கலராக இருக்கும். மொறுன்னு பாருங்கள். தேங்காய் பால் வடகறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ நாம் கேரட் ஜூஸ் எடுத்து அதை மாவில் கலக்கி ஆப்பமாக சுட போகிறோம். அதை ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல கெட்டிமாகவே எடுத்து அந்த ஜூஸை இந்த மாவில் ஊற்றி இப்படி தோசையை சுடணும். சுட்டு நல்ல மொறுன்னு ஆகிற வரைக்கும் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும். ஊற்றிட்டு அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ரெட் கலர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஆப்பம் ரெடியாக இருக்கும். இப்போ நான் 3 வகையான ஆப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஜூஸில் ஒரு ஆப்பம், ரெட் கலரில் அதாவது கேரட் ஆப்பமும் ரெடியாக இருக்குது. ஒயிட் ஆப்பமும் ரெடியாக இருக்குது. இதை 3 குழந்தைங்களுக்கு பரிமாறினீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. இப்போ ஆப்பம் ரெடியாக இருக்குது மக்களே. இதை தேங்காய் பால் வடகரியோடு பரிமாறியிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது.